கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் காலத்திலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் துறை களப்பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மிகவும் சிறந்த முறையில் பணியாற்றி வருகின்றனர். அங்கன்வாடி களப்பணியாளர்கள் சுகாதாரத்துறையுடன் இணைந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கண்காணிப்பதிலும், கொரோனா நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பவர்களை கண்டறிவதிலும், பொதுமக்களிடையே கொரோனா நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றார்கள். தங்களது அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்துள்ள கர்ப்பிணி தாய்மார்களின் உடல் நலன் பற்றி கைபேசி வாயிலாகவும் தாய்மார்களின் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் தினந்தோறும் தெரிந்து கொள்கின்றனர். பயனாளிகளான 6 மாதம் முதல் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கு சத்து மாவினை அவர்களது வீடுகளுக்கே நேரடியாக எடுத்துச் சென்று அங்கன்வாடி பணியாளர்கள் வழங்கி வருகின்றார்கள். கொரோனா வைரஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எங்கே வெளில போகக்கூடாது. நீலாம் புரியுதா? வெளில போயிட்டு வந்தாலும் சோப் போட்டு கையை கழுவணும். இல்லை சத்து மாவு இருக்கு, ஒரு நாளைக்கு 165 கிராம் சொல்லிட்டு ஒரு நாள் கணக்கு நீ சாப்பிடணும். புரியுதா? அங்கன்வாடி மையங்களில் மதிய உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறும் 2 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளின் மதிய உணவிற்கான அரிசி, பருப்பு மற்றும் முட்டை ஆகியவற்றை உலர் உணவுப் பொருட்களாக பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அங்கன்வாடி பணியாளர்கள் வழங்கி வருகின்றார்கள். அங்கன்வாடியில் பதிவு செய்து கொண்ட ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு சமைத்த மதிய உணவு அவர்களது வீடு தேடி சென்று மிகவும் பரிவுடன் வழங்கப்படுகிறது. ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வி ஊரடங்கு நேரத்தில் ஒரு புதுமையான முயற்சியாக அரசு அளித்துள்ள ஸ்மார்ட் போன் காணொலி மூலம் மெய்நிகர் கல்வி முறையில் 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இது என்ன காய் பாருங்க? சுரைக்காய். கேரட். கேரட் எங்க வளரும்? மண்ணுக்குள்ளார வரும். ஓகே. என்ன பண்ணலாம்? இப்படி பண்ண சொல்லிருக்கீங்க, இப்படி பண்ண சொல்லிருக்கீங்க, இப்படி பண்ண சொல்லிருக்கீங்க, கை இப்படி தேய்க்க சொல்லிருக்கீங்க, வரல இப்படி பண்ண நல்லா தேய்ச்சு இப்படி வரல பண்ண சொல்லிருக்கீங்க டீச்சர். பெற்றோர்கள் இல்லங்களில் குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலம் கல்வி அளிக்க ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையானது குழந்தைகளே ஓர் நாட்டின் எதிர்காலம் என்பதனை கருத்தில் கொண்டு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றி வருகிறது. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களுக்கு தன்னலமற்ற சேவை புரிந்து வரும் அனைத்து துறை சார்ந்த களப்பணியாளர்கள், மருத்துவர்கள், அலுவலர்கள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை.